தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு நிதி கொடுத்ததுல ஒருத்தர் இஸ்லாமியர். தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழனுடைய கால கல்வெட்டிலேயே இஸ்லாமியர்களுடைய அணிகலன் குறித்தல குறிப்புகள்லாம் இருக்கு. ராஜேந்திர சோழனுடைய ஒரு முக்கியமான அமைச்சரா அவருடைய அவையில முக்கியமான பொறுப்பு வைத்தவர் ஒரு இஸ்லாமியர். இப்படி தமிழர்களுடைய வரலாற்றில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு குறித்து நீண்ட குறிப்புகள் நிறையவே இருக்கு. அது என்னலாம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் நாம் இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெரிய தொடர்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம்லாம் பெரிய அளவில் அரசியல் சூழல்கள் காரணமாக முன்னெடுக்கப்படுது. ஆனால் உண்மைங்கிறது அப்படி இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நாம் இன்னைக்கு இந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாம் திரும்ப பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு விளக்கு எரிக்கிறதுக்காக கால்நடைகளுக்கான நிதியை சோனகர் சாவுன் பரஞ்சோதி அப்படிங்கிற இஸ்லாமியர் கொடையா கொடுத்திருக்கிறார். இது குறித்தான குறிப்புகள் எல்லாம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் கல்வெட்டுல இருக்கு. இது ராஜராஜ சோழன் காலகட்டத்திலேயே கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி சோனகர் சிடுக்கு அப்படிங்கிற ஒரு அணிகலன், ஒரு நகை சோழர் காலகட்டத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் பயன்படுத்துறதுக்கான குறிப்புகள் அப்படிங்கிறது தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் கல்வெட்டுகள்ல இருக்கு. அதே மாதிரி அன்றைய காலகட்டத்திலேயே சோழர்கள் ராஜராஜ சோழன் ஆண்ட ஒரு பகுதியான இன்னைக்கு அது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி திருக்காலம் அப்படிங்கிற பகுதிகளில் சோனகன் வரி அப்படின்னு அங்க இருந்த இஸ்லாமியர்கள் பகுதிகளில் அவர்களுடைய வணிகங்களுக்காக வரி வசூலிக்கப்பட்டதுக்கான குறிப்புகள்லாம் கல்வெட்டுகள்லேயே இருக்கு. இந்த சோனகர் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களை குறிக்கும் அப்படிங்கிறது குறித்து தமிழ்நாட்டுடைய ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்துடைய பேரகராதியும் அதைத்தான் சொல்லுது. நச்சினார்க்கினியர் கூட இதை சோனகர் அப்படிங்கிறது இவங்களை தான் குறிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சோனகம் அப்படிங்கிறது அரேபிய பாரசீக பகுதியில் உள்ள ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டு ஆய்வாளர்கள் நீண்ட காலமாகவே சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதிலிருந்து பார்க்குறப்ப சோழர்களுடைய காலகட்டத்தில் கோவிலுக்கு கொடையளிக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நகைகள் அவங்களுடையதாகவும் இங்கே முக்கியமான வணிக குழுவாகவும் அவங்க இருந்ததுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. இதெல்லாம் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில். இந்த ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் அந்த சோனகர் சவுன் பரஞ்சோதி அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான பொறுப்பாளராகவே அந்த அவருடைய அவையில் ஒரு முக்கிய முடிவெடுக்கக்கூடியவராகவே இருந்திருக்கிறார். கோலாரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, திருமந்திர ஓலை நாயகன் கங்கை கொண்ட சோழபுரத்து ராஜ்ய வித்யாதர பெருந்தெரு சோனகன் சாவூர் அப்படின்னு குறிப்பிடுது. அதாவது இந்த திருமந்திர ஓலை அப்படிங்கிறது அரசர்கள் எழுதக்கூடிய அல்லது ஒரு அரசு சார்பாக அனுப்பக்கூடிய கடிதங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறாருன்னு வைங்களேன், அந்த கடிதம் யாரெல்லாம் பார்த்து ஒப்புதல் கொடுப்பா அந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட். அதை பார்த்து ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவே இந்த சோனகன் சாவூர் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கல்வெட்டு குறிப்பிலிருந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ராஜேந்திர சோழனுடைய ஆனைமங்கல செப்பேட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வூர் கரணத்தான் மத்தியஸ்தன் துருக்கன் அமுதனேன் இவை என்னெழுத்து அப்படின்னு ஒரு தொடர் வருது. அதாவது அந்த ஊர்ல முக்கியமான பொறுப்பாளரா, அதாவது அரசு அதிகாரியாவே ஒரு இஸ்லாமியர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இதோடைய குறிப்பு அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்படி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க ரெண்டு பேருடைய காலகட்டத்திலையும் கோவிலுக்கு கொடையளிக்கக்கூடியவர்களாக, அரசுல பொறுப்பாளர்களாக, அன்னைக்கு இருந்தக்கூடிய அரசால நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்கள் பேர்ல வீதிகள் இருக்கிற அளவுக்கான இடத்துல தான் இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த குறிப்புகள்ல இருந்தெல்லாம் தெரியுது. இது மட்டும் இல்லாம, அதாவது சோழர்களுடைய இடத்துல மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பாண்டிய நாட்டிலுமே இதே மாதிரி இஸ்லாமியர்கள் பலர் அமைச்சரவையிலேயே பொறுப்பாளர்களா அப்பவே இருந்திருக்காங்க. அதுக்கான குறிப்புகளும் வரலாற்றில் இருக்கு. 1238 51 இந்த காலகட்டத்தில் இருந்த 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஒரு திருப்புல்லானி கோவில் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, சோனப்பள்ளி சந்தி இறையிலி, அதாவது ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு வரி விலக்குடன் கூடிய நிலங்களை அந்த மன்னர் கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு 1200களிலேயே ஒரு பாண்டிய மன்னர் வரி விலக்கோட இடம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் இது சொல்லக்கூடிய குறிப்பு. அதே மாதிரி குலசேகர பாண்டியருடைய அமைச்சரவையில் இருந்த ஒருத்தர் பேர் ஜமானுலுதீன். அப்துல் ரகுமான் அப்படின்னு ஒருத்தர் சுங்க அமைச்சராகவே பாண்டிய மன்னர்களிடம் பணிபுரிஞ்சார் அப்படிங்கிறதையும், 1ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டுல துலுக்கராயன்குடி அப்படிங்கிற ஊர் பேர் இருக்கிறதாவும் தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான வரலாற்று ஆய்வாளர் கே பிள்ளை அவருடைய ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய மெய்கீர்த்தியில என்ன சொல்லுது அப்படின்னா, வஜ்ரரும் காசியரும் மகாதரும்
அருமணரும் சோனகரும் அவந்தியர் முதலாய அப்படிங்கிற வரி வருது. அதாவது பல நாடுகளை சேர்ந்தவங்களை பற்றி பேசுகிறப்ப 1200களிலேயே இவருடைய மெய்கீர்த்தியில் இந்த இஸ்லாமியர்கள் குறித்தான அந்த சோனகர் அப்படிங்கிற குறிப்பு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேயே ஒரு பெரிய அளவில் ஒரு கொடை கொடுக்கக்கூடியவங்களா, அதாவது வள்ளல்களா இந்த இஸ்லாமிய வணிகர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்பும் தமிழ் இலக்கியங்கள்லேயே பதியப்பட்டிருக்கு. 15ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு பசுவந்தம் மாலை அப்படிங்கிற ஒரு இலக்கிய நூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த இஸ்லாமிய வணிகர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கொடை அப்படிங்கிறது வானம் கொடுக்கக்கூடிய மலையைக்கு வந்து ஈடானது அப்படிங்கிறத அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த காலத்தில் தமிழ் சூழலில் வள்ளல்களாக இருந்தாங்க அந்த வணிகர்கள்லாம் அப்படிங்கிறத சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, வானது நாண கொடையாளுகை வளர்த்தருளும் சோனகர் வாழும் செம்பொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதின ஒரு முக்கியமான உரையாசிரியர் அடியாருக்கு நல்லார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்த பல கலைகளை குறித்து பேசுறப்ப சோனகர் கூத்து அப்படின்னு இஸ்லாமியர்களுடைய ஒரு கலை வடிவத்தை வந்து குறிப்பிடுறார். தமிழ் பேரகராதியில முக்கியமானதா இருக்கக்கூடிய அந்த லெக்சிகன் பேரகராதியில சில மீன் வகைகளுக்கே கூட சோனக வாழை, சோனக கெளுத்தி அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட இந்த சோனகர் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறது அன்ற காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை குறிப்பதற்காக தான் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் பல வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள், தமிழ் பேரகராதி இது எல்லாத்திலையுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல இருந்து நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு, அதுக்கு முன்னாடியும் கூட 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல கூட இவர்கள் பத்தின குறிப்புகள் இருக்கிறதாவும் நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பண்பாட்டோட, சமூக, அரசியல், பொருளியல் சூழல்களோட இஸ்லாமியர்களுக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு நல்ல தொடர்பும் அவர்களுடைய பங்களிப்பும் இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த எல்லா இலக்கியங்கள்ல இருந்தும் நாம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இந்துத்துவவாதிகள் RSS காரங்க சொல்ற மாதிரி அது தமிழ்நாட்டுக்கு வாளோடு வந்த மதம் கிடையாது. தமிழர்களுடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல ஒரு நல்ல நெருக்கமும் தொடர்பும் பங்களிப்பும் கொண்ட வரலாறு தான் இஸ்லாமியர்களுடைய வரலாறு. பொன்னோடு வந்து கரியோடு போன அப்படின்னு இஸ்லாமியர்கள் குறித்தான, இஸ்லாமிய வணிகர்கள் குறித்தான வரிகள் வந்து தமிழர்களுடைய வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க அவங்க வந்து தங்கத்தை கொண்டு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய கைவினை பொருள்கள், மிளகு மாதிரியான பல மூலிகை பொருட்கள், உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் எல்லாம் வரலாற்றில் இருக்கு. இப்படியான வரலாறெல்லாம் மறைச்சிட்டு தான் ஏதோ பாபரும் அவுரங்கசீப்பும் படையெடுப்பு வந்து கட்டாயப்படுத்தி தான் அங்கே மதமாற்றம் பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுடைய வரலாறு அப்படியான வரலாறு கிடையாது. அதுதான் உண்மை. மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சுதந்திர ஊடகமான மெட்ராஸ் ரிவ்யூ ஆதரிக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.